Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 7ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். 7 கூடிய சனி பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு விஷயங்களை வெளிநாட்டு யோகங்களை தருகிறார். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணி தரார். 7ஆம் வீட்டு சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான புதிய முன்னேற்பாடுகளை புதிய பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் போன்றவற்றெல்லாம் உண்டு பண்ணி தருகிறார். 7ஆம் வீட்டு சனி பகவான் 7லேருந்து 7, 8, 9 பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறார், லக்னத்தை பார்க்குறார். 7ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் பார்வையாக 4ஆம் இடமாகப்பட்ட கேந்திரவள வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை பார்க்கிறார். ஆக இந்த சனீஸ்வரனுடைய பெருங்கருணையால் சனீஸ்வரனுடைய பார்வையிலால் எந்த பிரச்சனைகளும் வரப்போவதில்லை. நல்லா இருக்குது. சனீஸ்வரன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தரப்போகிறதில்ல. உண்மையிலே நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் வேறு. நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா குரு. உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை. கன்னிராசிக்காரர்களுக்கு 4, 7 கூடிய குரு பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி குரு 10ஆம் வீட்டிற்கு வருவது எந்த விதமான பலன்களை தரும் என்றால் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு அர்த்தம். 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது வேலையை பிடுங்கிறதுக்கான அமைப்பெல்லாம் உண்டாகிறது. வேலை எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலை உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு 10ஆம் இடத்து குரு பகவானால் ஏற்படுகிறது. ஆக வேலை விட்டு போகிறவங்க எதாக இருந்தாலும் மே 15க்கு முன்னாடியே போயிடணும். மே 15க்கு அப்புறம் நீங்கள் வேலை விட்டு போகிறதா இருந்தால் அந்த வேலை உங்களுக்கு செட் ஆகாது. புதிய பணிகளை நீங்கள் தேடுற மாதிரி ஆகும். அந்த புதிய வேலையும் உங்களுக்கு உருப்படியாக கிடைக்காது. இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு வேலை இல்லாமல் சுற்றுறது தான் உங்கள் தலையெழுத்துனா அதான் நடக்கும். காரணம் என்னவென்றால் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கம்பல்சரி வேலையை பிடுங்கிடுவார். அப்போ அதுக்கு முன்னாடி இதில் மாற்று கருத்தே கிடையாது. ரெஃபரன்ஸ் கடகராசிக்காரங்களை போய் கேட்டு பாருங்கள். அப்போது 10லே குரு பகவான் வருவதற்கு முன்பே மே 15க்கு முன்பே வேறு வேலை போகிறது நல்லது. சில பேர் கேட்பாங்க, எங்களுக்கு வேறு வேலை வருது குருஜி, ஃபாரின் போகலான் இருக்கேன், புதிய தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன். இது எதையும் கண்டு நம்பாதீங்க. இதெல்லாம் கிராமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கோட்டை விட்டதுங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் புதுசாக வர்ற வேலையை நம்பி இருக்கிற வேலையை விடுறது ஒரு மடத்தனம். புதுசாக வேலை இந்த கையில் ஆர்டர் கிடச்சதுக்கு அப்புறம் இருக்கிற வேலையை விடுறது உங்களுக்கு நல்லது. அதர்வைஸ் இங்கே இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடினீங்கன்னா 2 வேலையும் இல்லாமல் சும்மா தான் உட்காந்துருக்கணும். ஆக வேலையில் தான் குரு பகவான் கை வைப்பார், வேறு எதுவும் கை வைக்க மாட்டார். ஒரு வருஷத்துக்கு ஜீவனஸ்தானம் அவுட்டு. அப்புறம் கடைசியாக ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதுங்கிற நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதனால் இருக்கிறப்பவே நீங்கள் இருக்கிற கம்பெனிலே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.